அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து கோவமா அப்படியே போறாங்க. ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி ஹீரோ வாங்கி குடுத்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போய் குப்பை டப்பால போட்டுட்டு, "இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்றாங்க. இங்க சிஓ கால் பண்ணி, "இது மாரி உங்க அப்பா மிகப்பெரிய பிரச்சனையில இருக்காரு. கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வர்றியா?" அப்படின்னு கூப்பிடுறான். இங்க ஹீரோயின் காண்டாயி ஃபோன "அவரு எங்க அப்பாவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறா. அதுக்கப்புறம் பாருக்கு தான் போறா. அங்க பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹாரூன் கூப்பிட்டுருப்பா. அங்க போய் பார்த்தா, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அங்க போய் உட்கார்றா. ஹாரூன் வற்புறுத்தி உட்கார வைக்கிறா. அங்க எல்லாருமே ஹாரூன தான் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னம்மா நீ டாக்டர் பையனா பார்த்து டேட்டிங் போயிட்டு இருக்கியாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமா வேற என்ன செய்றது? படிச்ச பையனா இருந்தா தானே நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, "உன்கிட்ட காசு இல்ல, அவங்க கிட்ட காசு இருக்கறனால நீ இது மாரி படிச்ச பையனா பார்க்குறியா?" அப்படின்னு கேட்டு எல்லாரும் கேலி பண்றாங்க. இவ படிச்ச படிப்புக்கு இவளுக்கு பணக்கார மாப்பிள வேற கேட்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, ஜேக்கு கோவம் வந்து அப்படியே அந்த பீர வந்து படார்ன்னு எல்லாரும் மேல தெளிக்கிற மாரி பண்றான். அதுக்கப்புறம் ஸ்ருதா, "வா எந்திரிச்சு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூன கூட்டிட்டு வெளிய போறான். இவன் என்னடா மிடில் கிளாஸ் கூட படிக்கல, இப்படி ஓவரா சீன போடுறான் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் சொல்றா, "அவன் மிடில் கிளாஸ் படிக்காத காரணம் நீ தான். நீ பண்ண அலப்பறனால தான் படிப்பையே பாதியிலே விட்டுட்டான். அது உனக்கே நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. எல்லாரும் போயிட்டு பில்ல யார் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு ஹீரோயினை பார்த்து. ஹீரோயின் இங்க ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் வந்து ஒரே ஜாலியா இருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அவ மட்டும் தனிமையில இருக்க மாதிரி இருக்கு. இங்க ஹீரோவுடைய அம்மா சொல்றாங்க, இதை மாதிரி வந்து நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். இனிமே நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன். காசு இருக்கிறவனா பார்த்து ரொமான்டிக்கான ஒரு ஆள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றப்போ அங்க இருக்க எல்லாருமே உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா ஒரு காலமும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உன் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணாத, உனக்காக வந்து லாயர் ஆஃபீஸ்க்கு என்னால் அலைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், ஆனால் என் பசங்க 2 பேருமே டைவர்ஸ் பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழணும், இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுது. உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு இங்கே ஹீரோ கிட்ட கேட்குறா, நீங்கள் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அவளுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வேறு யாரும் கிடையாது, கான்ஹி தானே, எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லுங்க, உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இல்லைனா உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட திரும்பி வாங்க, என் மனசை ரொம்ப நீங்கள் காயப்படுத்தாதீங்க, என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் காதலை போய் உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி உங்களை சரிப்படுத்த பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கா. இங்கே அதே சமயம் ஹீரோயின் வந்து பாத்ரூமில் க்ளீன் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கா. என்ன 10 வருஷமாக எனக்காக காத்துட்டு இருந்தா, இன்னும் கொஞ்சம் மாதம் எனக்காக காத்துட்டு இருக்க மாட்டானா, நான் பிரேக்கப் பண்ணோன்னே இன்னொரு பொண்ணை பிடிச்சிட்டான், எனக்கு சரியான வேலை இல்லை, சியோ இல்லை, ஒரு ரூம் கூட இல்லை என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் தங்க வைக்க, அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், நான் செட்டில் ஆக வேணாமா, இது கூட புரிஞ்சுக்கிறாம அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை பார்த்துட்டான் அப்படின்னு நீங்கள் திட்டிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோ அப்படியே கிராஸ் பண்ணி ஹீரோயின் ரூம் பக்கத்தில் போய் தட்டலான்னு சொல்லிட்டு போகிறான். தட்டலை, அங்கே அவள் பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ அப்படியே வெளியவே நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப ஷைனிங்காக இருக்கா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன செய்கிறது, ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறதெல்லாம் நம்ம ஹீரோ இங்கேருந்து கேட்டுன்னு சொல்கிறான். சியோ டேப் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் போய் அவனுடைய கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கேட்டிருப்பா இல்லையா, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சியோக் சொல்கிறான், இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் உன்னுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும், இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சியோ கண்டிஷன் போடையில், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒத்துக்கிறா. அதனால தான் நான் நடிக்க வேண்டியதாயிடுச்சு, அவங்கெல்லாம் வந்து உனக்கு நான் பாய் ஃப்ரெண்டாக பில் கட்டணும்னு சொன்னாங்க, நான் பில் கட்டினேன். கோச்சுக்கிட்டே எந்திரிச்சு போகிறா. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட கிளினிக் தான் வந்திருக்கா. ஆனால் பார்க்க வந்தது என்னமோ ஜூனியரை தான். உள்ள பொண்ணுன்னு ஜூனியர் கிட்ட கேட்குறா, ஹீரோவை பற்றி சில விஷயங்கள் கேட்கணும், நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப, நான் கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா அப்படின்னு இவ சொல்கிறா. ஹீரோயின் பேச ஆரம்பிக்கையிலே நம்மளுடைய ஹீரோ வந்து உள்ள வரான். இதை பார்த்த ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமாயிடுது, இவன் வேற வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அவர்கிட்டயே கேளுங்க, என்னைய ஆளை விட்டுருங்க அப்படின்னு. உன்னோட ஜூனியர் பொண்ணை பற்றி என்ன நினைக்கிற, அவங்க ஃபேமிலிக்கு உன்னைய பற்றி தெரியுமா, உங்கள் ஃபேமிலிக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் எல்லாருக்கும் எல்லாரையும் பற்றி தெரியும், ரொம்ப நல்ல ஃபேமிலி, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நீங்கள் ஹீரோ சொல்கிறா. அப்படியா, சரி சரி, உங்ககிட்ட சீரியஸாக ஒரு விஷயம் சொல்லுவா, நாளைக்கு நம்ம 2 பேரும் தாத்தாவோட சமாதிக்கு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். தாத்தா நீங்கள் தான் என்னையும் வந்து ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும், உங்களை விட யாரும் இல்லை தாத்தா, ப்ளீஸ் நீங்கள் எனக்கு எதுக்காக வந்து சியோலுக்கு வந்து யூன்சூன் என் கூட வரமாட்டேங்கிறான், அவனை அனுப்பி வைக்க தாத்தா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏம்மா எனக்கு உடம்பு ரொம்ப வந்து முடியாமல் போயிடுச்சுமா, கிட்டத்தட்ட நான் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கேன், எப்போவோ அப்போவோன்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா, நிஜமா உங்களுக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கையில் அப்போ வந்து அந்த மோதிரத்தை கையில் கொடுக்குறாரு. இந்தாம்மா
இந்த ரிங் வந்து என் வருங்கால பேத்திக்கு யூன்சூனோட ஒய்ஃப்க்கு நீதாம்மா இது வந்து கண்டிப்பா வந்து நீ குடுக்கணும். நான் குடுத்தா நல்லா இருக்காது. நான் இறந்து போனதுக்கப்புறம் நீ வந்து யூன்சூன் கிட்ட குடுக்கணும். யூன்சூனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். இத மாரி பேரண்ட்ஸ் இருக்கிற பொண்ணா 2 பேர் பேரண்ட்ஸ்க்கு 2 பேர் குடும்பத்துக்கும் 2 பேரையும் நல்லா பிடிச்சிருக்கணும். அப்படி ஒரு பொண்ண அவன் மீட் பண்ணுவான் ஃப்யூச்சர்ல. அந்த பொண்ணுகிட்ட நீ இத குடுத்து அவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அப்படின்றத வந்து இது என்னோட ப்ரெசன்ட்ன்னு சொல்லி என் பேரன்கிட்ட நீ குடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அங்க மனசு உடைஞ்சு போயிருப்பா. இப்ப ஹீரோ சொல்றான், "என்ன ஒரு முட்டாள்தனம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். ஹீரோயின் சொல்றா, "நீ ஒண்ணும் வந்து வருத்தப்படாத. தாத்தாவுடைய ஆசை இதுதான். தாத்தா சொன்ன மாரியே ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா. அன்பான பொண்ணு. உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஃபேமிலிக்கும் உன்னைய ரொம்பவே பிடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்றப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு இங்க ஹீரோ சொல்றான். "நிப்பாட்டு, நீ எதுவும் பேசாத. இந்த ஹெனால இருந்து நீ நெறைய குழந்தை பெத்து உன் குடும்பத்தோட இங்க சந்தோஷமா இருக்கணும். இதான் தாத்தாவோட ஆசை. கண்டிப்பா நீ அத நிறைவேத்தணும். ஓகேயா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டே அப்படியே போறாங்க. இங்க ஹீரோ அப்படியே மனசொடைஞ்சு போய் நிக்கிறான். "அட பாவி தாத்தா! என் காதல பிரிச்சவன் நீதானாடா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்து போறப்போ, அங்கேயே நம்ம ஹீரோ உட்காந்து ஒவ்வொரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. தாத்தா என்ன வேலை பண்ணி வச்சிருக்காரு? இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின தேடி ஓடுறான். அவ பிரிட்ஜ் மேல நடந்து போறப்போ, "யூன்சு ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அப்படியே யூன்சுவ ஹக் பண்றான். இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையா வருது. அப்படியே கண்ல வந்து கண்ணீர் தேங்க நிக்கிறப்போ, "சாரி மன்னிச்சிடு. இது எவ்வளோ உன் மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்படி நடந்திருக்க கூடாது. என்னால தான்" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா. இங்க 2 பேரும் ஒரு நதிக்கரை ஓரத்துல வந்து உட்காந்துருக்காங்க. "ஜூனியர் பொண்ணையும் என்னையும் வச்சு விசாரிச்சியே, தாத்தாக்காக தான் இப்படிலாம் விசாரிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமா. நான் வந்து இங்க முக்காவாசி வந்தது பில்டிங் கட்டுறதுக்காக இல்ல. இன்டீரியர் டிசைன் பண்றதுக்காக இல்ல. உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தேன். இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது உண்மைன்னு சொல்லிட்டு" அப்படின்னு இவ சொல்றா. அப்ப ஹீரோ கேட்குறான், "சரி தாத்தா இப்படி சொன்னதுனால தான் நீ வந்து இங்க சியோல்லேருந்து இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா வந்து வேற காரணமும் இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, அந்த மோதிரத்த தூக்கி தண்ணீல போட்டுட்டு, "கல்யாணமா மண்ணாங்கட்டியா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். "எதுக்காக நீ போகாத" அப்படிக்குள்ள போய் தேடிட்டு இருக்கா. "நீ என்ன பண்ணி வச்சிருக்க? தாத்தாவோட கடைசி சத்தியம். நீ இப்படி பண்ணலாமா?" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. அவள நான் லவ் பண்ணவும் கிடையாது. நீ என்ன சொல்ற? மூளை கீழ குழம்பிடுச்சா? வா மோதிரத்த" போறாங்க. நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறாரு. அப்படியே குட்டி ரொமான்ஸ் 2 பேரும் போறப்போ பேசிக்கிட்டே போறாங்க. "சரி இது வந்து பொய்னா எதுக்கு இப்படி ஊர் ஃபுல்லா வதந்தி பரவி இருக்கு?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கையில நம்ம ஹீரோவும் சொல்றான், "நம்ம ஊர பத்தி தான் உனக்கு தெரியுமே." அப்படியே கூட்டமா போட்டு இத மாரி வந்து பரப்பி விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு கிம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு இத ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுட்டாங்க. இத மாரி யூன்சூவோடைய வந்து கிளினிக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளாம். 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்களாம். 2 பேரும் லவ் பண்றாங்களாம். கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா இது பரவி, பார்பர் ஷாப் பரவி, மாட்டு கொட்டாயில பரவி, ஊர் ஃபுல்லா இந்த விஷயம் அப்படியே பரவிடுச்சு அப்படின்னு சொல்லையில, "சரி என்ன ஆச்சு? உன் கூட ஒருத்தன் திரியிறானே, அவன பத்தி அப்படிதான் பேசுறாங்க" அப்படின்னு சொல்றப்போ, "நான் சியோலுக்கு போய் நெறைய ஆம்பள பசங்களோட பழகியிருக்கேன். அப்போ வந்து நெறைய பேர் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஆளு ரொம்ப ஃபேண்டஸியா எது நெகட்டிவிட்டி கேட்டுச்சாலுமே வந்து அவன் வந்து சீரியஸா எடுத்துக்க கூடாது. அவன் நல்லபடியா இருக்கணும். முக்கியமா எங்க அப்பா மாரி இருந்துறவே கூடாது" அப்படின்ற மாரி பல கண்டிஷன் போடுறா. "இத மாரி ஒரு பையன் கிடைச்சா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்" அப்படின்னு சொல்றப்போ, "எங்க இருக்கான்னு தெரியல. கிடைச்சா செத்தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல திட்டிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் நடுங்கிக்கிட்டே அப்படியே போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, "நில்லுங்கடா. எங்கடா போயிட்டு வந்தீங்க 2 பேரும் சேர்ந்து?" அப்படின்னு கேட்கிறப்போ, "என்ன லூசுத்தனமா பேசுற? நாங்க இப்ப தான் மீட் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அவன் கோட்ட இவ போத்திருக்கா? என்ன நடக்குதுன்னு தெரியலையே இங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஹீரோ சொன்னத வந்து யோசிக்கிறாங்க. இத மாரி வந்து "நான் வதந்திங்கள எல்லாம் நிப்பாட்ட போறேன். இதெல்லாம் பொய்ன்னு நான் எல்லார்ட்டயும் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "நீ அத நிப்பாட்டிட்டேன்னா உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சுருவாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ, "பேசுனா பேசட்டுமே. அத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி பேசுறது தான் நான் விரும்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே குளு குளுன்னு ஒரே ஜாலியா இருக்கு. நல்ல வேளை ஹீரோ இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கிளம்பி கீழ வரப்போ, இங்க வந்து ஹவாங்கி தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு, "எப்படி இருக்கீங்க? இங்க எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி 2 பேரும் நல்லபடியா பேசிட்டு, 2 பேருமே சேர்ந்து அவங்க வேலை செய்ற சைட்டுக்கு போய் சைட் ஒர்க்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹவாங்கி சொல்றாங்க, "நல்லபடியாவே சைட் ஒர்க்லாம் நல்ல மும்மரமா போயிட்டு இருக்குப்பா. பெட்டர்" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நான் ஒரு காலைல ஒரு ஆள பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "யார் அவரு?" அப்படின்னு இங்க ஹீரோயின் கேட்கிறப்போ, "வேற யாரும் கிடையாது. நம்ம கிளையண்ட் தான். அவர் செம்ம தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல வருஷமா அவர் கூட நான் பழக்கம்." சியோக் சொல்றான், "அவர எனக்கு ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொல்றான். "ஆமா அவர் ரொம்ப நல்லவரு. பல வருஷமா எனக்கு தெரியும். அவர் கூட நான் மிங்கிள் ஆகலாம், கல்யாணம் பண்ணலான்ற ஐடியா கூட எனக்கு இருக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி இவங்க ஓப்பன் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின பத்தி தெரியாம. ஹீரோயின் சொல்றா, "என்ன சொல்றீங்க? அவர் ஒரு விடோ வயசான
வயசானவர் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் மட்டும் என்ன எனக்கும் வயசு தான் ஆயிடுச்சு அப்படின்னு ஹவாங்கி சொல்கிறாங்க. அது போக உங்கள் ஒய்ஃப் வேற இறந்துட்டாங்க, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவங்க பொண்ணு தானே எங்கேஜாக இருக்கையில அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் பொண்ணு நிஜமாலே ரொம்பவே லவ் பண்ணுறாரு தெரியுமா, அவ்வளோ பாசம் வச்சிருப்பாரு. உங்கள் பொண்ணோட பர்த்டேக்கு கூட நான் ஒரிஜினல் டெடி பியர் வாங்கிட்டு வர சொன்னார், நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க தான் டெடி பியர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, அந்த அளவுக்கு அவரை பார்த்தா நல்லவர் மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக கிளம்பி போகிறா. இங்கே வந்து ஹவாங்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுக்காக அவள் இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சியோ கிட்ட கேட்கல. உங்களுக்கு இன்னமா தெரியல, ஹோட்டல் கலிஃபோர்னியாவோட பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் கான்ஹி தான் அப்படின்ற மாதிரி இங்கே சியோக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ இவதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட பூனைக்குட்டி என்ன பண்ணியிருக்குன்னா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு சைட் வரைக்கும் வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் உனக்கு அவன் சாப்பாடு போகிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. அங்கே டெடிபியரை பார்த்த ஹீரோயின் அவங்க ஹவாங்கி சொன்னதான் ஞாபகம் வருது, இதை தூக்கி கொண்டு போய் நான் குப்பையில் போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு இங்கே போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நிப்பாட்டுறான், இது எதுக்கு எடுத்துகிட்டு போகிற, இது எந்த வை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நீ என்னடா ஒந்துன்னு சொல்கிற, இது எந்தடா, நான் கொண்டு போய் குப்பையில் போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் போயிட்டு, நான் எப்போ எங்கள் அப்பா வந்து பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுன்றது உனக்கு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் கேட்குறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஹீரோயின் அவங்க ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவோட தாத்தா எல்லாருமே வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே ஹீரோயினோட அப்பா வந்து வராரு. ஹீரோயின் கத்துறா, எதுக்காக லேட்டாக வந்தீங்க, நீங்கள் லேட்டாக வந்தனால அம்மா இறந்து போயிட்டாங்க, தம்பி இறந்து போயிட்டான், எதுக்காகப்பா நீங்கள் லேட்டாக வந்தீங்க, எங்கப்பா நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே திட்டிக்கிட்டு இருக்கா. உங்களால் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாரி கேட்குறாரு. இனிமேல் நான் உங்களை அப்பானே கூப்பிட மாட்டேன், எங்கள் அம்மா இறந்து போனது காரணம் நீங்கள் தான், இனிமேல் உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இங்கே எங்கள் அம்மா சீரியஸாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா எதையுமே கண்டுக்காமல் அவர் பாட்டில் சியோல் போயிட்டாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், எதுக்காக அவர் சியோல் போனார், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். வேறு எதுக்காகவும் கிடையாது, உங்கள் அம்மாவால் தான், உங்கள் அம்மாவை ஜஸ்ட் யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு சியோல் போயிருக்காரு, எங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நான் சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஹீரோயின் சொல்கிறா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு அப்படியே ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, வீட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே அரகுர மயக்கத்தில் அப்பாவுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப சின்ன பிள்ளைனால அவளுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே அழுதுகிட்டே அப்பாவுக்கு கால் பண்ணியிருப்பா. அப்பா எடுத்திருக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் அம்மா அப்படியே இறந்து போயிருப்பாங்க அவள் கண்ணு முன்னாடியே. இதனால வந்து கண்டிப்பாக நான் மன்னிக்கவே மாட்டேன் எங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும், எங்கள் அம்மாவோட சாவுக்கு அவங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறா. அப்போ ஹீரோ காலை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு, என்ன மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ கேட்குறான். அப்படியே ஹீரோயின் உட்காந்துட்டு, நீ உங்கள் அம்மாவை டோட்டலாக விட்டுட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹவாங்கி வந்து ஹீரோயின் ரூமுக்கு தான் வராங்க. இதை மாதிரி நான் வந்து டெடிபியர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுலேருந்து அவன் வெளியே வந்திருப்பா, வேணான்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கா, ரூம் மெஸ்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹவாங்கி கிட்ட இதை மாதிரி சொல்கிறா, நான் இது மாதிரி சியோலுக்கு வரலான் இருக்கேன், எனக்கு இங்கேருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்களோட சேர்ந்து நான் சியோலுக்கு வந்து ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து இங்கே ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹவாங்கி ஓகே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஹீரோ வந்து உள்ளே இருந்து கேட்டுட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ரூமுக்கு முன்னாடி போய், நான் பேசுனதெல்லாம் நீ கேட்டுட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே சோகமாக, இவளுக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி டல் அடிச்சு உட்காந்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே வந்து ஹவாங்கியும் ஹீரோயினோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து எப்பயுமே அவங்க அப்பா அவளுக்கு பிடிச்ச ஃப்ளவர் அவள் இல்லாட்டா கூட வைப்பார் போல இருக்கு, அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு, தான் பொண்ணு போகிறத நினச்சி. இங்கே அந்த ஃப்ளவரை ஒன்று எடுத்து தான் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அவள் கிளம்புறா. அப்போ வந்து போகையில் அவங்க அப்பா அவளுக்கு பிடிச்ச சில ஃப்ரூட்ஸை கொடுக்குறாரு, போகிற வழியில் சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு போகிறது ரொம்ப ஏக்கமாக சியோலுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து ஹவாங்கி, ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு வந்து உன்னைய அவர் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசை, வேலை முடிச்சுட்டா நீ கிளம்பிடுவ இல்லையா, அதனால எவ்வளோ நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக நடக்கட்டும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து படுத்துட்டு, எனக்கு என்ன மூளைக்குள்ளே ஃபுல்லாக வந்து யூன்சோ பற்றி தான் மண்டையில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுட்ருக்கா. அங்கே யூன்சோ பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. இது மாதிரி நான் ரொம்ப அழகாக இருக்க போகிறேன், ஜூனியர் பொண்ணை விட நான் அழகாயிட்டு போகிறேன், அப்போ தான் ஹீரோயினை லைக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவனை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து அப்படியே உட்காந்துட்டு அந்த டெடிபியர் பார்க்குறான். அவனுக்கு செம்ம கோவமாக வருது, என்னை விட்டுட்டு போயிட, நான் மறந்துட்டு வேற சொல்லிட்டா, இவன் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிபியரை தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட போகிறான். அப்போ வந்து கரெக்டாக அந்த மேனேஜர் அங்கிள் வந்துட்டு, எங்கப்பா போகிற அந்த டெடிபியர் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் முன்னாடி தூக்கி போட்டால் இவர் வேற வெளுத்து கட்டிடுவாருன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிபியரை அலைக்கா வச்சுட்டு அவன் கிளம்பிடுறான். அவர் ரூம் க்ளீன் பண்ண தான் வந்திருப்பாரு. இங்கே தான் பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவரை கொடுத்தா அவர் ரூமில் கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாப்புல ஹீரோயினோட அப்பா. அவள் இல்லாட்டா கூட இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஃபேஸ்புக்கில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை தான் தேடி பிடிச்சி பார்த்துட்டு இருக்கான். அவள் சியோ கூட இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவள் ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு, இவளை மறக்கவும் முடியல,
என்னால ஒண்ணும் செய்ய முடியல கடவுளே! அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி மனசொடைஞ்சு உட்காந்துருக்கான். இங்க வந்து ஜெனிஃபரும் நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு மியூசியம், ஆர்ட் மியூசியம் மாரி வந்திருக்காங்க. அப்ப எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கப்போ, ஜெனிஃபர் சொல்றாங்க, "சியோக்கு இது மாரி 1 வாரம் கூட அங்க தாக்கு பிடிக்க மாட்டான்னு சொல்லி நினைச்சேன். இத்தன நாள் இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு." ஜெனிஃபர் சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, "அவருக்கு ஒரு வேலையும் இல்ல. வெட்டியா தாங்க இருக்காரு." அப்படின்னு சொல்றப்ப ஜெனிஃபர் சொல்றா, "அப்பல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்கிட்ட நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல சொன்னான்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இங்க சியோக்கு வந்து ஒவ்வொரு கடைய தாண்டி போவையில ஒவ்வொரு கடைக்காரவங்க சொல்றாங்க, "நீ கட்டட கட்டுறனால தான் என் பில்டிங் வேஸ்ட்டா போகுது. எனக்கு இந்த கண்ணாடிய சரி பண்ணி குடு. இந்த ஜன்னல சரி பண்ணி குடு. என் கடையில ஒரே டஸ்ட்டா வருது." அப்படின்னு சொல்றப்போ எல்லார்கிட்டயும் வந்து அவனுடைய அந்த கார்ட குடுப்பான். மேனேஜர் கார்ட. மேனேஜர கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க சரி பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்றான். இங்க அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில ஒரு மாட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, "இத மாரி நீ வந்து உங்க அப்பா, அம்மா சொல்ற பொண்ண ஏன்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு?" கேட்கிறப்போ, எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்." அப்படின்னு இங்க சியோக் சொல்லையில அவர் முகமே மாறி போகுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து, "என் மாட்டுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களான்னு?" சொல்லி கேட்டு உசுர வாங்குறாரு. அப்ப வந்து கிம் கேட்குறான், "எதுக்காக நீங்க கான்ஹிய விட்டுட்டு பெட்டர் இந்த பொண்ண ட்ரை பண்ணக்கூடாது? இவர் பக்கத்து கடைக்கார பொண்ணு தான் ரொம்ப அழகா இருப்பா. பக்கத்து ஊர்ல தான் இருக்கா." அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு கான்ஹி தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் விரட்டி அடிச்சிடுறான் எல்லாரையும். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் ரொம்ப பிஸியா இருக்கதாக என்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்றப்போ, "இங்க நடக்கிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றானா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா ஹீரோயின். "ஆமா சொல்லுவான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே. எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதுதானே ஃப்ரெண்ட்ஸ்க்கான மீனிங். நீ ஃப்ரெண்ட்ஸ்னா வேற என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கையில, ஹீரோயினுக்கு இங்க ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்கப்புறம் உடனே வந்து கார் எடுத்துட்டு அவளுடைய ஹேனாவுடைய கிராமத்துக்கு தான் அவ கிளம்பி போறா. அப்படியே வந்து அவளுடைய ஹோட்டலுக்கு தான் ரொம்ப வந்து மும்மரமா போறா. போயிட்டு உள்ள போயிட்டு அங்க இருக்கையில நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். "என்ன கான்ஹி வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம்." அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்றா. "நான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரா. நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, "நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்தா மேல வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் மேல ரூம்ல காத்துட்டு இருக்கேன். நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் போறா. இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி புதுசு புதுசா அவதாரம் எடுக்குறான்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வந்து ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போறா. இவள என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்காக இப்படி வினோதமா நடந்துக்கிறா? அப்படின்னு இங்க ஹீரோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு ரொம்ப குழப்பத்திலே இருக்கையில நம்ம ஹீரோ வரான். ஒருவேளை வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எப்படி வருவான்? அப்படியே வந்து அவ ரூம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கத பார்த்துட்டு அவன் ரூம்குள்ள போயிடுறான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பாடா ஒருவேளை இங்க வராம போயிட்டான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள வரான். ஐயோ வந்துட்டானா அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து உட்கார்றான். போய் ஸ்பூன் எடுத்துட்டு வா ஐஸ்கிரீம் சாப்பிட. எதுக்கு ஸ்பூன் இல்லாம வந்திருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவளுடைய ஸ்பூனையே புடுங்கி அவன் பாட்டுல சாப்பிட ஆரம்பிச்சுடுறான். "எதுக்காக நீ என் ஸ்பூன்ல சாப்பிடுற?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஃப்ரெண்டா இல்லன்னா கூட ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் இப்படி." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றப்போ, "ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட ஸ்பூன்ல தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. "இப்படி தான் சாப்பிடுவேன்." அப்படின்னு சொல்றப்போ, "நீ போய் ஸ்பூன் எடுத்துட்டு வா. இல்ல ஐஸ்கிரீம் காலி ஆயிடும்." அப்படின்ற மாரி நீங்க ஹீரோயின் சொல்றப்போ, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்படியே வந்து "காலி ஆயிடுது பாரு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு போய் நம்ம ஹீரோயின கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லல. அப்படியே அமைதியா இருக்காங்க. "நான் உன் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ விரும்புறியா? ஆனா நான் உன் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பல. அதுக்கும் மேல லவ்வரா இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப போய் நம்ம ஹீரோயின கிஸ் பண்றப்போ, நம்ம ஹீரோயின் திரும்பவும் தடுக்கல. அவங்களும் அதுக்கு கோஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அந்த ஐஸ்கிரீம் டப்பா கீழ விழுகுது. அப்படியே மெல்ட் ஆற மாரி காட்டுறாங்க. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாரி காமிச்சு இந்த எபிசோட் இங்கேயே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.